இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கணம் கோற்றார் அவர்களே, குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் எனது கட்சிக்காரர் அறிவழகன் ஒரு நிரபராதி. அவருக்கு கொலை செய்ய தெரியாது, கொலை செய்ய வராது, கொலையும் செய்யவில்லை. அந்த முகத்தை பாருங்க. இந்த பால்வடியும் முகமா கொலை செய்திருக்கும்? அப்பாவியான எனது கட்சிக்காரர் மீது கொலை பழி போட்டிருக்கிறார்கள். மைராட், கொலை பழி போட்டிருக்கிறார்கள். இது ஒரு சதி திட்டம். எனது கட்சிக்காரர் ஒரு ஒரு பள்ளி ஆசிரியர். பள்ளியில் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஒரு நல்ல ஆசிரியர். அப்படி பள்ளியில் பாடம் எடுக்கும் ஒரு ஆசிரியரால் எப்படி கத்தி எடுத்து ஒருத்தரை கொலை செய்ய மனசு வரும்? யோசித்து பாருங்கள் மைலாட், யோசித்து பாருங்கள். அப்ஜெக்ஷன் யாரு செய்தாலும் சரி, எனது கட்சிக்காரர் ஒரு நிரபராதி. அந்த பாவமான முகத்தை பாருங்கள். இந்த பாவமான முகத்தை வைத்துக் கொண்டு அவரால் எப்படி கொலை செய்திருக்க முடியும்? எப்படி கொலை செய்திருக்க முடியும்? ஏய், இங்க பாரு, என்ன பேசுற நீ? பிராக்டிஸ் பண்ணுதே. என்னடா பேச்சு இது? எந்த பாயிண்ட்டுமே இல்லாம முகத்தை பாருங்க முகத்தை பாருங்கன்னே சொல்ற. இதுக்கு பேரு பிராக்டிஸா? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதான். அதே நேரம் நீ எடுக்கிற எந்த முடிவுக்கும் நான் சப்போர்ட் பண்ணணும் தான் நினைச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பயமா இருக்கா? எலே, என்னல என் மேல உனக்கு கூட எல்லாரும் சொல்றது சரிதான்ல. நான் ஏதோ ஒரு வேகத்தில் கோர்ட்டில் நானே வாதாடுதேன்னு சொல்லிட்டேன். எனக்கே பயமா தான்ல இருக்கு. எப்படி வாதாட போதேன்? எதை சொல்லி வாதாடுவேன்? ஒன்றும் தோண மாட்டேங்க. சரி விடு, விடுடா. நீ உடைஞ்சு போயிடக்கூடாதுடா. உன் தங்கச்சி மேல நீ வச்சிருக்கிற பாசம், உன் பக்கம் இருக்கிற நேர்மை, இதெல்லாம் சேர்ந்து உன்னை காப்பாத்தும்டா. ப்ளீஸ், முதல்ல நீ உன்னை நம்பு. என் மனசுக்குள்ள எதுவும் தோண மாட்டேங்க, எதுவும் ஓட மாட்டேங்க. எப்படில ஜெயிப்பேன்? ஓகே, நியாயம் எல்லாம் மட்டும் தெரிஞ்சா போதுமா? பாயிண்ட் எதுவும் வர மாட்டேங்க. இல்ல, எதிர்த்து வாதாட போடுறது யாரு? சிவனாண்டில. அந்த ஆள் பேசுற பேச்சுக்கு எதிர்த்து நான் ஒரு பாயிண்டாவது பேசுவேனாம்ல. எனக்கு பயமா இருக்குல்ல. நான் என்னல பண்ணுவேன்?